என்றே என் வாழ்வு நிறமாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வருவாய் என்றே. என்னடா இன்னைக்கு ஒரே பாட்டு பலமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த பாட்டை வச்சுதான் இன்னைக்கு நம்மளோட வீடியோவே. எஸ், தேடலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இங்கே ஒரு தேடல் இருக்குது. ஸோ இந்த தேடலுக்கும் நம்ம தேட வேண்டிய தேடலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு நம்ம டே 15 வீடியோவில் இருக்கிறோம். 15வது எபிசோட் ஆஃப் இன்னும் நெருக்கமாய் பழகலாம் இயேசுவோடு இருக்கும். ஸோ இன்றைக்கு இதற்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்ள போகிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேடல் இருக்குது. இந்த தேடல் யாரெல்லாம் தேடுறா அப்படின்னா, யூதாஸ், பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரர்கள், சேவகர்கள், போர் சேவகர்கள், இவங்க எல்லாரும் தேடுறாங்க, ஏசப்பாவை தேடுறாங்க. ஆனால் இவங்க தேடுறதுக்கான இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, ஏசப்பாவை வந்து கொல்லணும், ஏசப்பாவை வந்து கைது செய்யணும், ஏசப்பாவை துன்புறுத்தணும் அப்படின்றதுக்காக தேடுறாங்க. யூதாஸ் எதுக்காக ஏசப்பாவை தேடுறான் அப்படின்னா, 30 வெள்ளிக்காசு வந்து இவரை வச்சு வாங்கிட்டேன் நான், ஸோ இப்போ நான் வந்து இவங்களுக்கு இவரை பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்ற அந்த 30 வெள்ளிக்காசுக்கான ஒரு தேடல் இருக்குது. ஆனால் வேதம் ஒரு தேடலை நமக்கு சொல்லுகிறது. 2 நாளாகமத்தில் நாம் பார்க்கிறோம், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவரை நம்ம தேடுறதுல நிறைய வகைகள் இருக்கு. இப்போ வந்து பாருங்களேன், இவங்களும் ஏசப்பாவை தான் தேடுறாங்க. யூதாஸ், பிரதான ஆசாரியன், போர் சேவகர்கள், இவங்களும் ஏசப்பாவை தேடதான் செய்யறாங்க. அதே இன்னொரு தேடல் இருக்கு. அது என்ன தேடல் அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது பார்த்தீங்களா, நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். இந்த தேடல் வேற. எப்பவுமே பார்த்தீங்கன்னா 2 தேடல் இருக்குங்க. ஆண்டவரை நம்ம தேடுறதுல ஒரு தேடல் சுயநலமான தேடல், 2வது தேடல் அவர் யார் என்பதற்காக அவரை தேடுவது. இந்த முதலாவது தேடல் இருக்குல்ல, இந்த சுயநலமான தேடல், இந்த தேடல் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் தேடல் வந்து ஆசீர்வாத தேடல். அதாவது ஏசப்பா கூட ஒட்டிக்கிட்டே இருந்தா, ஏசப்பா கூட இருந்தா ஆண்டவரை ஆசீர்வதிப்பாரு, நான் வந்து ஆண்டவரோடு கூட இருக்கிறதுனால ஆண்டவரை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாத கண்ணோட்டத்தோடு ஆண்டவரை தேடுதல். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுது அப்படின்னா, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். அப்படின்னா அழிந்து போகிற பொருட்களுக்காக தேவனை தேடுகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு பெரிய கொடுமையான விஷயம் என்னன்னா, பணம், செல்வம் இப்படின்ற இந்த காரியங்களுக்காக மாத்திரமே ஆண்டவரை தேடுவது. 2வது தேடல் என்ன, உணர்ச்சிகரமான தேடல். அதாவது எமோஷனல் சீக்கிங். அதாவது ஜஸ்ட் பிகாஸ் நமக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு, மோட்டிவேட்டடா ஃபீல் ஆகுறோம், ரொம்ப நிம்மதியா இருக்கு, சமாதானமா இருக்கு அப்படின்றதுக்காக ஆண்டவரை தேடுகிறது. இதுக்கு பேர் தான் வந்து உணர்ச்சிகரமான தேடல். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. வசனத்தை கேட்க கேட்க அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. அந்த ஹாப்பினஸ்க்காகவே, அந்த ஹைக்காகவே ஓகே இன்னைக்கு நம்ம வார்த்தையை கேட்டோம், ஸோ இந்த மோட்டிவேஷனோட இந்த வீக்கை நம்ம எதிர்கொள்ளலாம், இந்த மோட்டிவேஷனோட நான் இன்னைக்கு வந்து ஓட்டுவேன், இந்த ஒரு நாள் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு எல்லாம் வந்து ஆராதனையா இருக்கலாம், பாடல்களா இருக்கலாம், அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் நோக்கத்துக்காகவே, ஜஸ்ட் பிகாஸ் அது வந்து ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு, நம்ம பார்ட்டி இதுக்கெல்லாம் போய் சந்தோஷப்படணும்னு அவசியம் இல்லை, சபையிலே இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, ஸோ ஐ வில் கம் டு சர்ச் அப்படின்னு சொல்லி உணர்ச்சி ரீதியாக தேவனை தேடுகிற ஒரு தேடல் இருக்கிறது. இதைத்தான் வேதம் வந்து சொல்லுகிறது. யோவான் 4:24 நம்ம பார்க்கிறோம், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஸோ ஆவியோடும் உண்மையோடும் ஒரு இடத்துல நம்மளால ஆண்டரை தொழுது கொள்ள முடியல அப்படின்னா, அது கம்ப்ளீட்லி என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக, ஒரு ஈவெண்ட் பர்பஸ்க்காக நம்ம செய்கிறது தான் அந்த காரியம். ஸோ ஆவியோடும், அவர் எப்படி இருக்கிறார், அவர் தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப நம்ம எப்படி அவரை தொழுது கொள்ளணும், ஆவியோடும் உண்மையோடும் அவருடைய பிரசன்ஸ்ல இருந்து அவரை நம்ம தொழுது கொள்ற அந்த தொழுகை இல்லாம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, மோட்டிவேஷனுக்காக, ஹாப்பினஸ்க்காக நம்ம அவர் தேடுறோம் அப்படின்னா அதுக்கு பேரு உணர்ச்சிகரமான தேடல். அதுதான் பார்க்கிறோம். கற்பாறை நிலத்துல விதைக்கப்பட்ட விதை, அந்த உவமையில வந்து ஆண்டவர் சொல்றதை பார்க்கிறோம். கற்பாறை நிலத்துல விதைக்கப்பட்ட விதை அப்படின்றது என்னன்னா, அந்த இடத்துல விதை விழுது, வசனம் என்கிற விதை விழுது. அதை அவன் என்ன பண்றான், அந்த மனுஷன் வந்து சந்தோஷத்தோட அதை ஏற்றுக்கொள்ளுறான். ஆனா அந்த வசனத்தை
நாமத்தின் நிமித்தம் அடுத்த ஸ்டெப்பு, ஏதாவது ஒரு பாடுகள் சின்ன உபத்திரவங்கள் வந்தா அதுல நிலை நிற்க முடியாத படிக்க அவன் என்ன பண்றான், மறுபடியும் அவன் பின்மாற்றத்துக்குள்ள போயிடுறான். மறுபடியும் இந்த ஆண்டவர் வேணாம்ப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன், ஜாலியா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சேன், பட் இவ்வளோ கஷ்டமா இருக்கு, ஸோ இந்த தெய்வமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பின்மாற்றத்துக்குள்ள போறது. இது ஏன் அப்படி நடக்குதுன்னா இவங்களுடைய தேடல் ஒரு உணர்ச்சிகரமான தேடலா இருக்கிறது. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ஹைக்காக அவங்க ஆண்டவர் தேடுறாங்க. மூன்றாவது தேடல் என்ன தெரியுமா, அது வந்து பவர்க்கான தேடல், பதவியின் தேடல். எஸ், அந்த காலத்துல வந்து பரிசேயர்கள், சதுசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் இவங்கெல்லாம் ஒரு தேடல் தேடிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. அது என்ன தேடல் அப்படின்னா மனுஷங்களை பிரியப்படுத்துவதற்காக, மனுஷங்களை அத்தாரிட்டேட்டிவா ஆள்றதுக்காக, மனுஷங்களை ஆள்றதுக்கு இவங்களுக்கு ஒரு பதவி வேணும், அதுக்காக இவங்க ஆண்டவரை தேடுவாங்க. இன்றைக்கும் சபைகள் அதுதான் நடக்குது. ஏசப்போட நாமத்தை வந்து யூஸ் பண்ணி மனுஷங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது, மனுஷங்களை வந்து அத்தாரிட்டேட்டிவா நடத்துறது, இது எல்லாமே என்னதான் குறிக்குது, அதாவது மதிப்பையும் கனத்தையும் வந்து தேவ சமூகத்துல இவங்க மனுஷங்க பெற்றுக்கொண்டிருப்பது. அந்த காலத்துல பரிசேயர்கள் அதான பண்ணாங்க, அவங்க வந்தனங்களையும் வணக்கங்களையும் வந்து மக்கள் இடத்துல இருந்து அவங்க வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஸோ அந்த அட்மிரேஷனுக்காக, அந்த க்ளோரிக்காக வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தேவாலயத்துல அவங்க இருந்தாங்க, தேவனுக்கு பிரியமானதை செய்யல, அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் அவங்கள எல்லாரும் வந்து பார்க்கணும், அட்டென்ஷன், அந்த அட்டென்ஷனுக்காக அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கும் வந்து சபைகள்ல இப்படிப்பட்ட தேடல்களை நம்ம பார்க்க முடியுது. பதவிக்காக, அந்த சபையில ஒரு போஸ்டிங் எனக்கு கிடைக்கணும், அந்த போஸ்டிங்கை வச்சு நான் நிறைய காரியங்களை சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலும் அந்த என்ன கிடைக்கும், ஆண்டவர்கிட்ட இருந்து என்னென்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் மென்டாலிட்டி இருக்கு பார்த்தீங்களா. கனத்தையும் மகிமையும் ஆண்டவருக்கு கொடுக்காம அந்த இடத்துல அதை மனுஷன் தேடுறது தான் வந்து என்னது அப்படின்னா பதவியின் தேடல். நான்காவது காரியம் அவங்களுடைய வியாபார நோக்கத்திற்கென்று, அப்படின்னா சபைக்கு வருவது, இல்லை தேவனை தேடுவது, இல்லை தேவன் என்ற அந்த இசப்பா, நான் இசப்பாவோட பிள்ளை, கிறிஸ்தவன் அப்படின்ற அந்த போர்வையை போத்தி கொண்டு பிஸ்னஸ் பண்றது. இது நிறைய சபைகள்ல இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க பார்க்கலாம், நிறைய கிறிஸ்தவ சமுதாயத்துல இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கலாம். என்ன அப்படின்னா அவங்க பேருக்கு தான் வந்து ஆண்டவரை பத்தி பேசிட்டு இருப்பாங்க, ஆனா பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அவங்களுடைய இன்டென்ஷன்ஸ் எல்லாமே வந்து கான்டாக்ட் பில்டிங். அதாவது சபைக்கு போனா என் பிஸ்னஸ்க்கு 2-3 கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, என்னுடைய பிஸ்னஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நான் ஒரு கான்டாக்ட் பில்ட் பண்ணலாம், கனெக்ஷன் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கான்டாக்ட் பில்டிங்காக வந்து ஆண்டவரை தேடுகிறது, ஆண்டவரை நோக்கி வருகிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அற்புதத்தின் தேடல். இன்னைக்கு இருக்கிற 80 to 90% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் மென்டாலிட்டி என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு அடையாளத்தை கொடுங்க ஆண்டவர், ஏதாவது ஒரு அற்புதத்தை கொடுங்க, என் வாழ்க்கையில் இந்த சுகத்தை கொடுங்க, எனக்கு இந்த செல்வத்தை, இந்த புத்திர பாக்கியத்தை கொடுங்க, இந்த கடன் பிரச்சனை எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அற்புதத்தை, எனக்கு ஒரு மிராக்கிள் வேணும், மிராக்கிள் சீக்கிங் மைண்ட் செட். இது வேதம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க எதை தேடுறீங்க, ஐசப்பா சொல்றாங்க, நீங்க வந்து அடையாளங்களை வந்து தேடுறீங்க, ஆனா உங்களுக்கு எந்த அடையாளங்களுமே கொடுக்கப்பட போறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய அடையாளங்களை நான் கொடுத்துட்டேன், அதை உங்களால வந்து நம்ப முடியல அப்படின்னா இனிமே வந்து உங்களுக்கு நான் எவ்வளவு பெரிய அடையாளத்தை கொடுத்தாலுமே நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. இதுதான் வந்து ரியாலிட்டி. என்ன அப்படின்னா அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், என் வாழ்க்கை மாறணும், கடன் பிரச்சனை மாறணும், இதெல்லாம் மாறினா நான் ஆண்டவரை தேடுவேன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளுமே நீங்க ஆண்டவரை உண்மையும் உத்தமமாய் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை நீங்க தேடவே முடியாது. ஏன்னா ஆண்டவரை ஒரு அற்புதத்தின் எதிர்பார்ப்போடையே நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களால அவரை நேசிக்க முடியாது. அது உண்மையான ஒரு தேடலே கிடையாது. நினைச்சு பாருங்களேன், நம்ம யாருக்குமே வந்து யாராச்சும் ஏதாவது செஞ்சா மட்டும் நம்மளை வந்து நேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. கரெக்டா? நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, நம்மளை ஏதாவது அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா மட்டும் கரெக்டாக நமக்கு கால் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்டை நம்ம யாராச்சும் வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாவோ நம்பத்தக்க ஒரு ஃப்ரெண்டாவோ நம்ம கன்சிடர் பண்ணவே மாட்டோம். நல்லா தெரியும் இவங்க தேவை இருந்தால் தான் இவங்க கால் வந்து எனக்கு வரும் அப்படின்னு. அப்படிப்பட்ட நபர்களை நம்ம மதிக்கவே மாட்டோம். கரெக்டாக? மனுஷங்களாகிய நம்மளே வந்து உண்மையான அன்பை வந்து எதிர்பார்க்கிறோம். அப்போ நம்மளை படைத்த தேவன், நம்மை உருவாக்கின தேவன், நமக்கு நாசி சுவாசத்தை
காலத்தை ஊதின தேவன். அவர் நம்ம இடத்துல உண்மையான அன்பை எதிர்பார்ப்பதில் என்னங்க தப்பு இருக்கு? ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம எப்படி வந்து இன்னொரு பர்சனை வந்து அப்படி அன்பு செலுத்தினா அவங்களுக்காக தான் என்கிட்ட பழகுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஏளனமா பேசுவோமோ, அதே காரியத்தை தான் நம்ம இயேசுப்பா கிட்ட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க, எனக்கு இந்த அதிசயத்தை செய்யுங்க, அப்போ நான் வந்து உங்களை வந்து தேடுவேன், அப்போ நான் வேதம் வாசிப்பேன், அப்போ நான் ஜெபிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா? இது எல்லாமே ஒரு அற்புதத்தின் தேடல். ஒரு ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சாதான் நான் நேசிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம டிமாண்ட் பண்ணுகிறதா இருக்கிறோம். ஆனா உண்மையான தேடல் என்ன தெரியுமா? ஆண்டவர் யார் என்பதற்காக அவரை தேடுவது. யாருங்க என் ஆண்டவர்? அவர் என்னை படைச்சவர், என்னை உருவாக்கினவர், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவராகத்தான் சுற்றி திரிந்தார். அவர் இந்த உலகத்துல எனக்காக வந்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து எனக்காக ரத்தம் சிந்தி என் பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர். அவர் ஜீவனுள்ள தேவன். அதனால அவரை நான் நேசிக்கிறேன், அதனால நான் அவரை தொழுது கொள்ள போகிறேன். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவராரு. எனக்காக பிதாவின் வலது பாரிசத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. அப்ப இப்படிப்பட்ட தேவனை அவர் யார் என்பதற்காக நான் நேசிக்க போகிறேன். இதுதான் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுதல். அப்போ பாருங்களேன், யூதாஸ் வந்து 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுப்பாவை தேடினான். பரிசேயர்களும் சதுசேயர்களும் பொறாமை நிமித்தமாக அவரை கொல்லுவதற்காக, அவரை அரெஸ்ட் பண்ணணும், அவரை கைது செய்யணும்னு அவரை தேடினாங்க. 5000 பேருக்கு ஆண்டவர் வந்து 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிச்சாரு. போஷிச்ச உடனே அந்த மனுஷங்க எல்லாரும் நாங்க உங்களை விட்டு போக மாட்டோம், நாங்க உங்க கூடயே இருப்போம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அந்த 5000 பேரும் என்ன தேடிட்டு வந்தாங்கன்னா, வெறும் சாப்பாடு. இவர் கூட இருந்தா சாப்பாட்டுக்கு கவலையே கிடையாது, நமக்கு உழைக்க வேண்டியதே இல்லை, இவர் ஃப்ரீயாவே நமக்கு சாப்பாடு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி வெறும் போஜனத்திற்காக அவர் பின்பாக வந்தாங்க. ஆனா அதுக்கு அடுத்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்களுடைய இருதயத்தை அவர் அறிந்திருந்தபடினால அவங்க கூட அவரால் இருக்கவே முடியலையா, அவர் விட்டு வந்துட்டாராம். அவங்க கூட இருக்க முடியல. அவர் என்ன பண்ணிடுறாரு, அவருடைய இருதயத்தை அறிந்திருந்தபடினால் அவர்களோடு கூட அவர் இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்றைக்கும் அப்படிதான் நம்ம இருதயத்தை அவர் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு 5000 பேர் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, 5000 புருஷர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இவர் கூட இருந்தா சாப்பாடு கிடைக்கும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு உங்க பேர் அந்த இடத்துல போட்டு பாருங்க, நீங்க எதுக்காக ஆண்டவரை தேடுறீங்க, நான் எதுக்காக ஆண்டவரை தேடுறேன். there will be something which you are very very உங்க ப்ரேயர் ரெக்வெஸ்ட்லேயே வந்து there will be a top thing in your prayer request. இதுதான் என் லைஃபுடைய ப்ரையாரிட்டி, இதுதான் இந்த காரியம் நடந்துருச்சுன்னா I'll be so happy அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஒரு ப்ரையாரிட்டி வச்சுருப்போம். இன்றைக்கு அந்த ப்ரையாரிட்டியை எடுத்து போடுங்க. அதுக்காக அனலைஸ் யுவர் செல்ஃப். நம்ம எல்லாமே நிதானே தெரியணும். ஒரு வேலை எப்படியாவது நம்ம ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர், அதுல எந்த மாற்றமே கிடையாது. நம்ம ஆண்டவர் நம்ம ஏமாற்றுகிறவர் அல்ல, அவர் வாக்கு பண்ணினவர், உண்மையுள்ள தேவன், அந்த வாக்குதத்தை நிறைவேற்றுவார். அவர் நம்ப பண்ணின வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற வல்லவர். பட் இந்த பட் எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் ஆண்டவரே நீங்க அதை எனக்கு செய்யலைனா கூட நீங்க யார் என்பதற்காக நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம இருதயம் சொல்லுதா? செய்யணும், அதுக்காக தான் நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம இருதயம் இருக்குதா? நம்முடைய தேடல் உண்மையான தேடலா இருக்கிறதா? இல்லை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆசீர்வாத தேடல், உணர்ச்சிகரமான தேடல், அற்புதத்தின் தேடல், வியாபார நோக்கத்தின் தேடல், பதவியின் தேடல், இப்படிப்பட்ட தேடலா இருக்கிறதா? இல்லை அவர் யார் என்பதற்காக நம்ம அவரை தேட போகிறோமா? ஸோ இந்த நாட்கள்ல இந்த இன்னும் நெருக்கமாய் பழகலாம் இயேசுவோட சீரீஸ்ல இன்றைக்கு தேடல் அப்படின்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்ம கூட பேசியிருக்கிறாரு. அவர் யார் என்பதற்காக அவரை தொழுது கொள்வோம். அவர் எனக்கு இதை செய்யணும், அவர் எனக்கு இதை செஞ்சாதான் நான் அவரை நேசிப்பேன், அதை செஞ்சாதான் அவர் கடவுள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்களா? செஞ்சாதான் கடவுள் இல்லை, நம்மை உருவாக்கினவர் அவர். ஸோ அவரை நம்ம நேசிப்போம். let us with spirit, truth, love, heart and soul போட்டு அவரை வந்து நேசிப்போம். ஜஸ்ட் ஒரு தேவை நிமித்தமாக அவர்கிட்ட வராதிங்க. நமக்கே வந்து தேவைக்காக யாராச்சும் நம்ம கூட பழகுனா பிடிக்க மாட்டேங்குது, இவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல, ஈஸியாக நம்ம என்ன சொல்கிறோம், என்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஏசப்பாவை நம்ம யூஸ் பண்ணலாமா? அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்துருக்கிறாருல்ல. அவர் நம்முடைய முகத்தை பார்த்துட்டு தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அந்த பாடுகளை எண்ணாதிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சந்தோஷம் வந்து நம்ம முகம். உங்கள் முகத்தை பார்த்துட்டு இட்ஸ் ஓகே, இந்த வழியெல்லாம் நான் பொறுத்துக்கிறேன், பிள்ளைக்காக நான் இந்த வழியை பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொறுத்துக்கிட்ட தேவனை வெறும் நம்மளுடைய தேவைகளுக்காக, வெறும் நம்மளுடைய அற்புதங்களுக்காக, அதிசயங்கள் நடக்கணும், கடன் பிரச்சனை மாறணும், நெருக்கம் குறையணும், இதையே இந்த மைண்ட் செட்லேயே ஆண்டவர் தேடிட்டு இருக்கீங்க. ஏன் ஆண்டவர் நல்லவர்,
அவர் உண்மையுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்னை படைத்தவர், அதுக்காக நான் அவரை தேடுறேன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட தேடலை நமக்குள்ளே வளர்த்துக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதோட இந்த டே 15ஓட வீடியோ முடிவடையுது. நாளைக்கு டே 16 எபிசோட் 16வது எபிசோடோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு டே 16 வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. God bless you all.